வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான இந்த சம்மருக்கு நல்ல குழு குழுன்னு பாதாம் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாதாம் மில்க் இதை போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த பாதாம் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 20 பாதாம் பருப்பு எடுத்துக்கலாங்க. அது ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 4-5 பாதாம் பருப்பு மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாங்க. மீதி இருக்கிற இந்த பாதாம் பருப்பை நம்ம கொதிக்கிற அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். ஊறினது இந்த தோலெலாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பாதாம் பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க. நல்ல தோலும் எடுக்க வரும். தோல்லாம் எடுத்துகிட்டு எல்லா பாதாம் பருப்பையும் நம்ம இதை போல் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த இந்த பாதாம் பருப்பை சின்ன சின்ன பீசஸாக கத்தியில் இது போல் சீவிக்கலாம், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக அந்த பாதாம் மில்கில் நம்ம தூவுறதுக்காக இதை சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணுறோங்க. இதை போல் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பும் வேக வச்சுருந்த தோலை வச்சுருந்த பாதாம் பருப்பும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இது போல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு நம்ம அடுப்பில் பால் கொதிக்க வைக்க வேண்டிய பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு பால் ஊற்றிக்கலாங்க. காய்ச்சாத பால் தான் ஊற்றிட்டு இப்போ அதை அடுப்பில் வச்சிடலாம். நல்லா காய்ச்சிடலாங்க. 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடிப்பிடிக்காமல் கரண்டிலே அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ 1/2 கப் அளவு சுகர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இப்போ பொடி பண்ண அந்த பாதாம் பருப்பு பேஸ்ட்டு, முந்திரி பாதாம் பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சம் குங்குமப்பூ அதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பாலும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக இந்த சூடாக இருக்கிற பாலில் கொஞ்சம் எடுத்துட்டு குங்குமப்பூ போட்டிருந்தாலும் அந்த கிண்ணத்தில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா ஸ்பூனில் இதை போல் நல்லா கரைச்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடான பால்லேயே நல்லா கரைச்சி இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலும் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பால் காஞ்சிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, முந்திரி பாதாம் பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கரைச்சிட்டு இப்போ சுகரும் இதில் சேர்த்துடலாம். போட்டு நல்லா கலந்துடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் வெளில பொங்கி வராமல் நல்லா இது போல் கரண்டிலே கலந்துகிட்டே இருக்கலாங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா பால் நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதில் நம்ம பொடி பண்ண பாதாம் பருப்பு மேலே அப்படி தூவிடலாம். ஏலக்காய் தூள்,
அதையும் இது மேலே அப்படியே போட்டுட்டு பாலில் கரைச்சி வச்சுருக்கிற குங்குமப்பூ அதையும் இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை ஆறட்டும். ஆறுனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் நல்லா வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா டேஸ்ட்டான சூப்பர் டேஸ்ட்டான இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு நல்லா ருசியான பாதாம் மில்க் தயாராகிடுச்சுங்க. பாதாம் பால் தயாராகிடுச்சு. இது போல் நம்ம சில்லுன்னு நம்ம செய்து கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த டேஸ்ட்டான பாதாம் பால் இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.